எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இன்னொரு காரியம், பவுலுடைய சந்தோஷத்திற்கு காரணத்தை அந்த அதிகாரத்தில் பார்த்தால் அவனுக்கு ஒரு காரியத்தை குறித்து எப்பொழுதும் கரிசனை உண்டு. அது என்ன? சுவிசேஷம். ஆழத்தில் அழைத்து சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு மேலோட்டமான சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஊழிய பாதையில எனக்கும் என் மனைவிக்கும் ஆண்டவர் இரண்டாவது ஒரு குழந்தையை கொடுத்தார். பிரான்ஸ் தேசத்திலே இருந்து தமிழ்நாட்டிலே வந்து 16 ஆண்டுகள் அனாதை பிள்ளைகளை வளர்த்த ஒரு சகோதரி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் என்னிடத்தில் வந்து, பிரதர் நானும் பீகாருக்கு வருகிறேன் என்று சொல்ல போது அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றோம். 1.5 ஆண்டுகள் எங்களோடு கூட இருந்தார்கள், பாஷையை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எங்கள் வீட்டிலே தெரிந்து கொண்ட வேலை, எங்களுடைய வீட்டிலே பைபிள் ஸ்கூலும் அனாதை பிள்ளைகளும் 2 குடும்பங்களும் இருந்தோம், ஒரு சகோதரியும் இருந்தார். நாங்கள் அனைவரும் உபயோகப்படுத்துவதற்கு 3 டாய்லெட் உண்டு. அந்த 3ஐயும் கழுவுகிற வேலையை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவ்வளவு தாழ்மையான நல்ல ஒரு சகோதரி. தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவ்வப்போது உதிர்க்கிறவர்கள். அவர்கள் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பகுதிக்கு போகும்போது நானும் வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு போனோம். 2 நாள் நாங்கள் படுத்திருந்ததெல்லாம் வைக்கோலில் தான், கதவு கிடையாது, பக்கத்திலே ஒரு சின்ன குட்டை உண்டு, அதில் காட்டு மிருகங்கள் தண்ணீர் குடிக்க வரும். அப்படிப்பட்ட பகுதியில் தான் நாங்கள் 2 நாள் தங்கினோம். அதற்கு பிறகு அந்த சகோதரி சொன்னார்கள், பிரதர் நீங்க அனுமதிச்சா நான் இங்கேயே தங்கிடுறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு டாய்லெட் கூட கிடையாது சிஸ்டர், இந்த குட்டத்துல தான் நீங்க குளிக்கணும் குடிக்கணும், எல்லாமே தான், மாடும் இதெல்லாம் கழுவாங்க, குடிக்கிறது இதுதான், உங்களுக்கு இது ஒத்து வராதுன்னு சொன்னேன். அவர்களோ என்னை வலுக்கட்டாயமாக, எனக்கு தேவன் அப்படி சொல்லுவது போல தெரிகிறது என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினபடினாலே 2 வாரங்கள் மாத்திரம் அவர்களை அங்கு தங்குவதற்கு அனுமதித்தேன். அவர்களோடு கூட 2 சகோதரர்களையும் உதவிக்கு வைத்தேன். 2 வாரத்துக்கு பின்பு சந்தோஷமாக வந்தவர்களுக்கு 4 விதமான காய்ச்சல் அந்த இடத்துல, மலேரியா, நிமோனியா, டைபாய்டு, ஜாண்டிஸ், இந்த 4ம் அந்த பகுதியிலே அதிகம் இருந்தபடினால் அவர்களை தாக்க வந்து 4வது நாளிலே இறந்து விட்டார்கள். அந்த அதிர்ச்சி தாங்காமல் என் மனைவி 8 மாதத்துல என்னுடைய 2வது மகனை பிரசவித்தாள். அவன் மிகவும் பலவீனமாயிருந்தான். பிறந்த 1 மாதத்தில் ஒரு காய்ச்சலும் அவனை தாக்கிற்று. ஆகையினாலே அவன் மென்டலி ஹேண்டிகேப்டாக, இருதயத்தில் ஒரு ஹோல் உள்ளவனாக அவன் வாழ்ந்து வந்தான். 1.5 வருடங்கள் எங்களுக்கு கையில இருந்தான். அவனை நாங்கள் மிகவும் நேசித்தோம். பிறகு நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருக்கும் போது என்னுடைய மகன் இறந்து விட்டான். அவனை புதைக்க நான் தானும் வரவில்லை. கூட்டத்தை நடத்தி பிடிச்சு விட்டுத்தான் வர வேண்டும் என்றதுனாலே என் மனைவியும் அவளோடு கூட இருந்த 2 சகோதரர்கள் மாத்திரம், என் மனைவி தன் கையாலே குழி தோண்டி, அன்றைக்கு ஒரு ஹோலி பண்டிகை என்பதனாலே யாரும் உதவி கிடைக்காததினாலே ஒரு அட்டை பெட்டியிலே என் மகனை வைத்து அவனை புதைத்தார்கள்.
அதற்கு பின் தான் நான் வந்தேன். ஆனால் இப்பொழுது எங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி வந்தது. ஆண்டவருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், உண்மையாக அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை நடப்பித்ததற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை நாம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் 2 பேரும் ஜெபித்த போது எங்களுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு போல தோன்றிற்று. இப்படி உடல் குன்றிய நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனால் மனநோய் கொண்ட பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்கு எங்களுக்கு பலமும் இல்லை, எங்களுடைய ஓட்டத்திற்கு அது ஒத்து வராது என்பதனாலே அதை ஆராய்ந்து அறிந்த பின்பு நாங்கள் தீர்மானித்தோம். பீகாரிலே 3 லட்சம் போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கண்டபோது, ஒரு கூட்டத்திலே தர்பங்கா என்கிற ஒரு கூட்டத்திலே 2 பிள்ளைகள் போலியோ பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்தவர்கள் ஓடிவிட்டார்கள் ஸ்டேஜிலே. அதை அறிந்தவுடன் 200 போலியோ பிள்ளைகளை கொண்டு வந்து ஜனங்கள் அந்த மேடையிலே போட்டு எதாயிலும் செய்யுங்கள் என்று கதறின அந்த காட்சி எங்களை மிகவுமாக பாதித்தது. நான் என் மனைவியின் தீர்மானித்தோம், எப்படியாயிலும் போலியோவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை எடுத்து அவர்களுடைய உடல்களை சரி செய்து அவர்களை நடக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் 13 வருடங்கள் ஜெபித்தோம். அதன் விளைவாக இன்றைக்கு எங்களுடைய பராமரிப்பிலே 312 பிள்ளைகள் 4 காலால் நடந்தவர்கள் நின்று ITI வரைக்கும் படிக்கிறதுக்காக அவர்களை மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். அது அல்லாமல் 100 பிள்ளைகளுக்கு நாங்கள் கரெக்டிவ் சர்ஜரி செய்து கல்லூரியிலே படிக்க வைக்கிறதற்கும் சில பிள்ளைகள் திருமணம் செய்யவும் கர்த்தர் வழி செய்து விட்டார். நன்றாய் கவனியுங்கள். நானும் என் மனைவியும், ஐயோ ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்து விட்டான்? ஊழியத்திற்கு தானே வந்தோம். அப்பா அம்மாவை விட்டு, மொழியை விட்டு, நாட்டை விட்டு, எல்லா கலாச்சாரத்தையும் விட்டு, வசதிகளை விட்டு, வேலையை விட்டு நாம் வந்தபோது எதே நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளையை தந்து விட்டார் என்று அலறிக் கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு மத்தியானம் என் மனைவி கேள்விப்பட்ட ஒரு செய்தியை சொன்னாள். ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை பிறப்பதற்கு அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது, சீக்கிரத்திலே குழந்தை இருக்கக்கூடாது என்று. ஆனால் கர்ப்பவதியான அவள் பல மருந்துகளை சாப்பிட்டதுனால அவளுக்கு பிறந்திருக்கிற குழந்தை 2 கால் இல்லை, விரல்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால பால் கொடுக்கவும் அந்த தாய் மறுத்து விட்டாள் என்று சொல்லி என் மனைவி இன்றைக்கு மத்தியானத்தில் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். ஐயோ, தாய் குலத்துக்கு பெற்ற பிள்ளையின் மேலே அன்பில்லாமல் போய்விட்டதே. பக்கத்துல இருந்து அவளுக்கு தெரிந்திருக்குமானால் போய் ஓடி போய் தூக்கி கொண்டு வந்திருப்பாள். என்னுடைய மனைவி அப்படிப்பட்டவள். நன்றாய் கவனிங்கள். ஆனால் 4 காலில தாய் தகப்பனால் தள்ளி வைக்கப்பட்டு ஊராரால் அவமதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறதற்கு தேவன் எங்களை வழி நடத்தினதற்கு காரணம் நாங்கள் அந்த கஷ்ட பாதையில நடந்ததினால் தான். அல்லேலூயா. நான் இன்றைக்கு பவுலோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த மாசத்தின் 5ஆம் தேதியிலே எங்களுடைய நர்சிங் ஸ்கூலுடைய கிராஜுவேஷனும் நர்சிங் ஸ்கூலுடைய லேம்ப் லைட்டிங் செரிமனியும் இருந்தது. அதற்கு மாவட்ட கலெக்டர் வந்திருந்தார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நாமக்கல்லை சேர்ந்தவர், சரவணன் என்று பெயர். அவர் வந்து இந்த போலியோ பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் போலியோ ஹோம் எல்லாம் சுற்றி பார்த்தார். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படியும் நீங்கள் சேவை செய்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அந்த பிள்ளைகளோடு நான் பேச வேண்டும் என்றார். அதை கவனிக்கிற ஒரு சகோதரி 2 பொம்பளை பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள். அவரிடத்தில் அவர் கேட்டார், நீ எப்படி வந்தாய்? நான் 4 காலில வந்தேன், என்னை யாருமே சிநேகிக்காம இருந்தாங்க. இங்க வந்து எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சரியாக்குறது மாத்திரமல்ல, இப்போ நான் நடந்து நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போறேன்னு அந்த பொம்பளை பிள்ளை சொன்னாள். அப்பொழுது அவர் கேட்டார், கலெக்டர் கேட்டார், நீ படித்து என்னமா செய்ய போறேன்னு. நான் மனதிலே யோசித்தேன், அவர் ஒரு இந்து மனிதன், அவர் ஒரு அதிகாரி, நான் அவள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று சொல்லி நான் கொஞ்சம் திகைத்து கொண்டிருக்கும் போது அவள் சொன்னாள், என்ன செய்ய போறேன்? நான் படிச்சுட்டு இயேசுவை எல்லாருக்கும் சொல்ல போறேன் அப்படின்னால பாக்கணும். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் அவளிடத்துல சொன்னேன், என்ன வேலை செய்ய போறான்னு சொல்லுறா கேக்குறாருமா அப்படின்னு சொன்னோடனே அவர் கலெக்டர் சொன்னாரு, நான் அதை கேட்கல, இவ என்ன செய்வான்னு கேட்கறது தான் வந்தேன். என்னால் அவர் சொன்னாரு, the ultimate goal of a person is this. மற்றதெல்லாம் மீன்ஸ் தான், படிப்பெல்லாம் மீன்ஸ் தான் சொல்லி அந்த பிள்ளையினுடைய சாட்சி அவரை அதிர பண்ணி விட்டது. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளே போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பக்கத்துல இருக்க கிராமங்கள் எல்லாம் போய் அவங்களே பாட்டு பாடுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, என்னை நிற்க பண்ணி ஆண்டவர் உன்னை நிற்க பண்ண முடியும் என்று அவர்கள் பாடுற பாட்டல் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.
நான் இப்பொழுது ஒன்றி சொல்கிறேன்,